அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 6:22 வசனத்தை நாம் காண இருக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த கண் இல்லை என்றால், கண்ணில் பார்வை இல்லை என்றால், கண்ணில் ஒரு வெளிச்சம் இல்லை என்றால் நம்மளால் எங்கேயும் நடந்து போக முடியாது. அதே போலதான் இந்த வார்த்தை சொல்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நாம் எங்கேயாவது நடந்து போகும்போது கீழே விழுந்துராதபடிக்கு இது கண் ஒவ்வொரு இடங்களை பார்த்து பார்த்து செல்கிறது. எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே மேடுகள் இருக்கிறது, எங்கே கற்கள் குவியலாக இருக்கிறது, எங்கே முள்கள் நிறைந்திருக்கிறது, அந்த இடத்தை கண்டு செல்வதற்காக இந்த கண் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு வாகனத்தை நாம் இருளிலே ஓட்டி செல்வோம் என்றால் அந்த வாகனத்தில் 2 லைட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பைக்கில் ஹெட்லைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லைட்டை நம்ம போடாமல் வாகனத்தை நாம் செலுத்துவோமானால் எங்கேயாவது முட்டி மோதி ஆக்சிடென்ட் ஆகி நாம் மரித்து விடக்கூடதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அநேக இடங்களிலே அந்த வாகனத்தினாலே நம்ம என்ன செய்கிறோம், அநேக காயங்கள் பட்டு விடுகிறது. காரணம், இந்த லைட் நம்ம போடாமல் வண்டி ஓட்டும் போது அநேக இடங்களில் ஆக்சிடென்ட் ஆவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதே போல நாம் இந்த கண்களை வைத்து பார்க்காமல் நடந்து சென்று கொண்டிருப்போமானால் பாவம் செய்கிற இடங்களிலே நாம் பார்க்கிறோம். பீடி சிகரெட் குடிக்கிற இடம் இருக்கிறது, சாராயம் குடிக்கிற இடம், விபச்சாரம் செய்கிற இடம், களவு செய்கிற இடம், கொலை செய்கிற இடம், திருட்டு செய்கிற இடம், ஆணவம் செய்கிற இடம், பெருமை செய்கிற இடங்கள், இப்படி அநேக இடங்கள் இருக்கிறது. இவைகளை நாம் பார்த்து என்ன செய்யணும், விலகி செல்ல வேண்டும். இந்த இடங்களிலே நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்தில் நாம் நின்று கொண்டு இருப்போமானால் இந்த கண்ணானது என்ன செய்யும், அதை பார்த்து நோக்கி கொண்டே இருக்கும். இந்த கண் பார்க்க பார்க்க சில நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன செய்துவிடும், சிதறிவிட காயங்களாக இருக்கிறது. இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறும் போது நம்முடைய உள்ளத்திலே அநேக காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். என்னையும் பிறர் இப்படிதான் திட்டிக் கொண்டே இருந்தார்கள், என்னை தான் இப்படி அநேகர் சாராயம் குடிக்கவில்லை ஆனால் குடித்தேன் என்று சொன்னார்கள், நான் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை ஆனால் என்னை சொல்லுகிறார்கள் நீ கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறான், நான் விபச்சாரம் செய்யாதவனாய் இருக்கிறேன் ஆனால் நீ விபச்சாரம் செய்கிறவனாய் இருக்கிறான், நீ குடிகாரன் என்று அநேக இடங்களிலே அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கண் ஒவ்வொரு காரியங்களை என்ன செய்து நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த கண் அநேக இடங்களிலே பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு அழகான 2 கண்களை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ நன்மையானவைகளை நீ யோசித்துக் கொண்டிரு, நீ நன்மையானவைகளை யோசித்து கொண்டிரு, அது உன் சரீரத்தை கெட்டு போவதற்கு விடவே விடாது. உன் சரீரங்கள் எப்போது கெட்டு போகும், ஆதாம் ஏவாள் தேவனோடு இருக்கும்போது அவர்களுடைய சரீரம் என்ன செய்தது, நான் தான் நிர்வாணி என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். காரணம், தேவன் தன்னுடைய மகிமையினாலே அவர்களை நிரப்பி வைத்திருந்தார். அதனால் அவர்களுக்கு தெரியவில்லை நாங்கள் நிர்வாணி என்று. தேவன் விலக்கி இருந்த அந்த பாவமான விருட்சத்தை, அந்த கனியை அவர்கள் புசிக்கும் போது அவர்கள் சரீரம் என்ன செய்து விட்டது, தேவ ஆவியானவர் அவர்களை விட்டு எடுபட்டு போனதினாலே அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களையும் என்னை அவர் நிரப்பி இருக்கும் போது பாவத்தை நாம் பார்க்கவே மாட்டோம். அந்த பாவத்தை கண்டு நம்ம விலகி ஓடிக்கொண்டு இருப்போம். காரணம், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஞான ஸ்நானத்தை பெற்று இருக்கிறோம். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற போது பிதாவானவர் தன்னுடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த ஆவியை நமக்கு அவர் கொடுக்கிறார். அப்படியானால் தேவனுக்குள்ளே எந்த விதமான சரீர இச்சைகள் இல்லை, போதை வஸ்துகளின் ஆசைகள், எண்ணங்கள், உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் எதுவுமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. அதனால் அவருக்குள் இருந்த அந்த ஆவி நாம் பெற்றிருக்கிறோம். அவருக்குள்ள இருந்த அந்த ஆவி நாம் பெற்றதினாலே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வசனம் சொல்கிறது, உன் சரீரத்தில் உன் கண் எப்படியாக இருக்கிறது, விளக்காக இருக்கிறது. உன் சரீரம் உன் கண் கெட்டு போனால் உன் சரீரம் முழுதும் கெட்டு போய்விடும். அப்படியானால் உன் சரீரம் எப்படி இருக்கும், இருள் அடைந்து இருக்கிறோம். ஒரு பாவம் செய்தவன் நம்ம ஊரிலே, கிராமங்களிலே, நம்ம வீடுகளிலே கூட இருக்கலாம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஏதோ ஒரு விதத்தில் பெரிய பாவம் செய்திருக்கலாம். அவர்களை அநேக முறை சொல்லி 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 அந்த மனிதன் மறந்து போகக்கூடிய காரியங்களை கூட அவர்கள் மறக்க விடாதபடி, அந்த பாவத்தை நீ திருடனவன் தானே, நீ கொலை செஞ்சவன் தானே, நீ விபச்சாரம் செய்தவன் தானே, நீ அப்படித்தானே, நீ இப்படித்தான் என்று ஒவ்வொரு காரியங்களை சொல்லி 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 அநேக
முறை அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருப்போம். காரணம், நம்ம சரி எண்ணங்கள் என்ன செய்யல, நம்ம வார்த்தைகள் என்ன செய்யல, பரிசுத்தமா ஆகல. நம்முடைய கண் தெளிவா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. காரணம், இன்று நான் ஒருவரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்று நான் அவன் விபச்சாரி, அவன் களவு செய்யறவன், அவன் கொலைகாரன், அவன் சாரை போதைக்கு அடிமையானவன், அவன் பொய் சொல்றவன், அவன் பெருமைக்காரன், இப்படி நான் ஒருவரை குறை சொல்லி கொண்டே இருப்பேனானால் நான் என்ன செய்கிறேன், பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லல, நான் உங்களை மன்னிக்கிறது போல நீங்கள் பிறரை மன்னித்து விடுங்கள். அப்போ தேவனுக்குள்ள எந்த விதமான பாவமே இல்லை. அப்போ பிதாவானவர்கிட்ட இருக்கிற அந்த ஆவி இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவி இப்போ நமக்குள்ள வந்திருக்குது. அப்போ நமக்குள்ள வந்திருக்குது அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? அடுத்தவங்களை குறையே சொல்லக்கூடாது. அப்போ குறை சொல்லும் போது நாம நினைச்சிரும் நம்முடைய சரீரத்தை இருளடை செய்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கு, அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதித்தும் அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வரவே மாட்டேங்குது. காரணம், நமக்குள்ள என்ன, நம்ம பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வச்சிருக்கிறோம். கோபம், எரிச்சல், ஆணவம், பெருமை, திமிரு, வீம்பு, அநேக காரியங்கள், அநேக விபச்சாரம், போதை அடிமைத்தனங்கள், போதை எண்ணங்கள், சிந்தனைகள், பிறருடைய நிலங்களை அபகரிக்க வேண்டும், பிறருடைய வேலை வாய்ப்புகளை தடுக்க வேண்டும், பிறர் முன்னேறுவது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி நம்ம பெரிய பெரிய அரண்களை என்ன செய்திருக்கிறோம், நம்மளை சுற்றி கட்டி வைத்திருக்கிறோம். அப்புறம் நம்ம கோயிலில் போய் ஜபிக்கிறோம், எசப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஏன் எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எங்க வீட்டுல ஒரு சந்தோஷம் இல்லை, ஏன் எங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். காரணம், நாம பெரிய ஒரு அரணை கட்டி வைத்திருக்கிறோம். இந்த அரணை நம்ம என்ன செய்யணும், நிர்மூலமாக்கணும். இந்த கோட்டைகளை நம்ம என்ன செய்யணும், உடைக்க இயேசுவின் நாமத்தினால உடைத்து போட வேண்டும். நமக்குள்ள இருக்கிற கோபம், எரிச்சல், ஆணவம், பெருமை, விபச்சாரம், களவு, கொள்ளை, கற்பழிப்பு, எத்தனை விதமான அரண்களை எல்லாம் இருக்குதோ அந்த அரண்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்கும் போது தேவன் என்ன செய்வார், நமக்குள்ள பிரவேசிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், என் தகப்பனே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி என் ஆவியை உம்முடைய கருத்தில் நான் நினைச்சுகிறேன், ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல நாமும் என்ன சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து கிட்ட, ஏசப்பா என்னுடைய சரீர அவயங்கள் எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்தும். நம்ம இன்னைக்கு பக்கத்து வீடுகளில் நிறைய வீடு கட்டிட்டாங்க, வாகனம் வாங்கிட்டாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, நம்மளால முடியலையே என்று அவர்களை எப்போது நோக்கி கொண்டே இருக்கிறோம். அவர்களை என்னை சபித்து கொண்டே இருக்கிறோம். இவன் எப்படி சம்பாதிக்கிறான், இவன் எப்படி என்ன செய்கிறான் என்று தெரியலையே, இது ஒரு நேரம் என் கிட்ட மாட்டிச்சு அப்படின்னா இவனை போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவேன் அப்படி என்று நம்ம பிறரை குறித்து எரிச்சல் அடைகிறோம். அந்த எரிச்சலின் கோட்டைகளை நம்ம என்ன செய்யணும், உடைக்கணும். இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு என்ன, நம்ம எந்த வாழ்வை நமக்கு தந்திருக்கிறாரோ, எந்த குடும்பத்தை தந்திருக்கிறாரோ, அதை நம்ம நினைச்சணும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் தருகிற அந்த பாதையில நடக்கிறவர்களா ஓடுகிறவர்களாக இருக்கும்போது சமாதானம், சந்தோஷம் நம்ம வீட்டுக்குள்ள தன்னாலே வரும். பிசாசு ஆதான் ஏவாள் கிட்ட போய் அடிக்கடி நீ இயேசு கிறிஸ்து பிதாவானவர் சொன்ன அந்த கனியை நீ புசி என்று அவன் திரும்ப திரும்ப சொல்லி ஆலோசனைகள் கொடுத்து கொண்டிருந்தான். அதனால அவர் பாவம் செய்தார்கள். அதே போல இன்று நம்ம வீட்டுகளில் வருவாங்க, ஐயா நீங்களா இருக்கப்ப இப்படி இருக்கிறீங்க, நானா உங்க இடத்துல இருந்திருப்பேன்னா கடனை உடனே வாங்கியாவது வீட்டை கட்டியிருப்பேன். நம்ம அந்த கடனை வாங்கவே கூடாதுங்க. நம்ம எதுக்கு அந்த கடனை வாங்கணும்? நம்ம இந்த பூமியில வாழுவதற்கு தேவன் நினைச்சுக்கிறாரு, நான் உனக்காக எல்லா காரியங்களையும் செய்து வச்சிருக்கிறேன்பா, நீ கவலைப்படாத, நீ வேதனைப்படாத, நீ தேவையில்லாத காரியங்களை குறித்து நீ உன்னையை நீ காயப்படுத்தி கொண்டு இருக்கிற. அதனால உன் வீட்டுக்குள்ள உன் மனைவி கிட்ட, உன் பிள்ளைகள் கிட்ட, உங்க அம்மா அப்பா கிட்ட, உன் கணவன் கிட்ட, உன் மாமியார் கிட்ட சமாதானமாக சந்தோஷமா உன்னால பேசவே முடியாது. உனக்குள்ள சமாதானமே இருக்காது. காரணம், நீ உலக காரியங்கள் சிந்தனைகளை உன் மனதில் வைத்திருப்பதினாலே உன் எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறிக்கொண்டு இருக்கிறது. அதனால தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் இருக்காது. நம்முடைய உள்ளத்துல தேவ சமாதானம் இருந்தால்தான், நம்ம உள்ளத்துல தேவனுடைய அன்பு இருந்தால்தான் நம்ம வீட்டுக்குள்ளே அது என்ன செய்யும், பிரதிபலிக்கும். நமக்குள்ள நம்முடைய சரீரம் எப்படி இருக்குது, கண் கெட்டதாகவே இருக்கிறது. பிறரை குறித்த கவலைகள் நமக்குள்ள அதிகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய என்ன செய்து காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால இந்த வேத வசனத்துல தேவன் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை அதன்படி நடக்க முடியாதபடி நம்ம கண்கள் இருளடைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன கட்டி குழந்தைய நம்ம கையில தூக்கி வச்சிருப்போம். அந்த குழந்தை வில்லு மாறி வளையும், அங்கே ஓடும் இங்கே ஓடும். அதுக்கு தெரியும் நம்ம அப்பாவா, நம்ம அம்மாவா, ஒரு தாத்தா பாட்டி, ஒரு
அண்ணனோ ஒரு தங்கச்சி ஒரு அக்காவோ நம்மளை நினைச்சிருக்காங்க, பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க நம்மளை கீழே விழவே விட மாட்டாங்க. அப்படின்னு அந்த குழந்தை என்னதான் குட்டிக்காரனும் அடிக்கும், அங்க ஓடும் இங்க ஓடும். அதுக்கு தெரியும் எனக்கு பின்னால் ஒரு கை இருந்து கொண்டே இருக்கிறது, அது என்னை விடவே விடாது. இயேசு கிறிஸ்துவுகிட்ட நீங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்க. நீங்க ஞானஸ்நானம் பெற்ற பிறகு முழுவதும் உங்க சரீர அவயங்களை ஆட்கொள்வதற்கு பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவுகிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை என்ன செய்வார்? அழகாக வழி நடத்துவார். உங்க சரீரத்துல உங்க கண் எப்படி ஒரு பார்வை ஒரு ஹெட்லைட் போல இருக்கிறதோ, அந்த ஹெட்லைட் என்ன செய்யும்? தூரத்தில் அடித்து பார்த்து கொண்டே போகும். அந்த வாகனத்தை ஓட்டுகிறவர் என்ன செய்வார்? ஐயோ அங்க தூரத்துல ஒரு கல் இருக்குது, அப்போ இந்த வாகனத்தை மெதுவாக சைடை எடுத்து செல்ல வேண்டும். அப்போ இந்த கண் என்ன செய்யும்? தூரத்திலே பார்த்து விடுகிறது. விபச்சாரத்தை பார்க்குது, களவை பார்க்கிறது, கொலை செய்கிறத பார்க்கிறது, பொய் சொல்கிறத பார்க்குது, திருடுறத பார்க்குது, ஆணவ பெருமை என்று பெரிய பெரிய ஆவிகளை, பொல்லாத ஆவிகளின் கிரிகளை இந்த கண் பார்த்து கொண்டே இருக்குது. அப்படியானால் இந்த கண் என்ன செய்ய வேண்டும்? அது பாவம். தேவன் என்ன செய்கிறார்? எனக்கு இதை விலக்கி வைத்திருக்கிறார், இதன்படி நான் நிச்சயம் கூட நடக்கக்கூடாது. அப்படி என்று நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த பாதையிலே நாம் நடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய சரீரம் என்ன செய்த இருள் அடையவே அடையாது. ஒரு இடத்திலே ஒரு தவறு நடந்து விட்டால் காவல்துறையினர் வருவார்கள். அவர்கள் சிலரை பிடித்துக் கொண்டு செல்வார்கள். காரணம், அவர்கள் ஏற்கனவே அவர்கள் மேல அநேக கேஸ்கள் இருக்கும். அப்படியானால் இந்த கேஸ்ல இவர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பார்கள். இல்லை என்றால் இவர்களுக்கு நன்றாக தெரியும் இது யார் செய்திருக்க கூடும் என்று. இவர்களை கஸ்டடியில் எடுத்து 10 நாள் 15 நாள் காவலில் எடுத்து அடித்து துன்புறுத்தி அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நாம் இந்த பாவங்களை பார்க்காதபடி, இந்த பாவங்களை யோசிக்காதபடி, இந்த பாவங்களை பற்றி பேசாதபடி நாம் இருந்து கொண்டு இருப்போமானால் காவல்துறையினர் நம்ம இடத்துல வரவே மாட்டாங்க. நம்ம சரீரத்துக்கு காயம் வராது. நம்ம சரீரத்தை யாருமே துன்புறுத்த முடியாது. காரணம், நம் பிறரிடம் பெருமையாக பேசுவதே கிடையாது. நானா இருந்தால் அவனை கொலை செய்திருப்பேன், நானா இருந்தால் அவனை அடித்து துன்புறுத்திருப்பேன். இதை காவல்துறையினரிடம் சொல்வார்கள். ஐயா இன்னார் இன்ன மாதிரி சொன்னார்கள் என்று அங்க போலீசிடம் சொல்லும் போது அவர்கள் உடனே தூக்கி கொண்டு செல்வார்கள். காரணம், நான் என் வாயினால் நான் பாவம் செய்யவில்லை. என் கண் பார்க்கும் போது என் வாய் என்ன பதறி பேசுகிறது. என் கண் பார்ப்பதினாலே என் கைகள் சிலரை அடிக்கிறது. என் கண் பார்க்கிறதுனாலே சிலரை என் கால்கள் அவர்கள் வீடுகளுக்கு போக மறுக்கிறது. என் கண் பார்க்கிறதுனாலே அநேக இடங்களை வெறுத்து கொண்டு இருக்கிறது. என் கண் பார்க்கிறதுனாலே தேவ ஆவியானவர் என்னோடு இருப்பதினாலே அவர் பாவம் இன்னதென்று என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியை ஞானஸ்நானம் எடுத்ததும் பரிசுத்த ஆவியை பிதாவானவர் புறாவை போல இறங்க செய்தார். அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவர் தன்மேல் உள்ள ஆவியை நமக்கு கொடுக்கிறார். நாம் சம்பாதித்த சம்பாத்தியத்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு செல்வது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது அவர் தன்னுடைய ஆவியை, அவருக்குள் இருந்த ஆவியை அவர் நமக்கு தருகிறார். அப்போ அந்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறார்? வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவைகளோ அவைகளை நாம் விட்டு விலகும் போது நம்முடைய சரீரம் கெட்டு போகவே போகாது. அந்த சரீரம் எப்போது என்ன செய்யணும்? வெளிச்சமாக இருக்கும். சிலர் சொல்வார்கள், ஐயோ அந்த சகோதரனை பார், அந்த சகோதரி பார், ஒரு சின்ன கெட்ட வார்த்தை கூட அவன் வாயிலிருந்து புறப்படவில்லை, அவன் அநேகருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சுற்றி திரிந்த காலங்கள் எங்குமே அவர் நன்மை செய்தவர். இந்த பூமியிலே அவர் எந்தெந்த இடங்களிலே சென்றாரோ அவர் நன்மைதான் செய்தார். அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார், அநேகருக்கு விடுதலை கொடுத்தார், அநேகருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார், அநேகருக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுத்து கொண்டே இருந்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவருக்குள்ள இருளே இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருள் இல்லை. அவருடைய பிள்ளையாகி நமக்குள்ள ஏன் அந்த இருள் இருக்க வேண்டும்? இருள் என்பது பாவம். அந்த பாவம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் அது நம்ம சந்ததி என்ன செய்யும்? கெடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை அது சபித்துக் கொண்டே இருக்கும். நம்ம பிள்ளைகளும் அந்த பாவத்துக்குள்ளே வழிநடத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நம்முடைய சந்ததி எப்படி? நரகத்துக்கு தான் போய் கொண்டிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்முடைய கண் எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். பாவத்தை பார்த்து விலகி ஓடுங்கள். சிலை வழிபாடுகளை பார்த்து ஓடுங்கள். விபச்சாரத்தை பார்த்து ஓடுங்கள். அங்கே நிற்காதங்கன்னு வேத வசனம் தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஞானஸ்நானம் பெற்றுவிட்டீர்கள், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்து இடம் கொடுக்காததினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டே இருக்கிறார். காரணம், நம் பெரிய பெரிய அரண்களை நமக்கு என்ன செய்யணும்? கட்டி வைத்திருக்கிறோம். கோபம், எரிச்சல், ஆணவ பெருமை, அகம்பாவம், மண்ணாசை, பெண்ணாசை, உலக சிற்றின்பங்கள் என்று பெரிய பெரிய அரண்களை, கோட்டைகளை நம்ம எல்லாம் கட்டி வைத்திருக்கிறோம். அதனால ஆவியானவர் நம்ம இருதயத்தில் வந்து அவரால் ஒன்றுமே செய்ய முடியல.
அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுல என்ன செய்யல, சமாதானம் இல்ல. இன்று வரைக்கும் நம்ம வீட்டுல சந்தோஷமே இல்ல. நீங்களும் நானும் என்ன செய்யணும், நம்முடைய கண் என்ன செய்யறது, தெளிவா இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த வேத வசனத்துல என்ன காரியங்களை தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை பேசி இருக்கிறார். அவர் அதில் சொல்லி இருக்கிற காரியங்கள் என்ன, பாவங்களை விட்டு விலகி ஓடுங்கள், பாவங்களை விட்டு விலகி ஓடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் ஸ்நானனும் சொல்லுகிறார். காரணம், இந்த பாவமானது நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஆட்கொள்ளக்கூடாது. பாவமானது நம்மளை நரகத்திலே தள்ளிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கண் என்ன செய்ய வேண்டும், நன்மையானவைகளை, நல்ல காரியங்களையே பார்க்க வேண்டும். இந்த கண் எப்போதும் நல்ல நல்ல காரியங்களை பார்க்க வேண்டும். நல்ல நல்ல காரியங்களை அது பார்த்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கும், நன்மையானவைகளாகவே இருக்கும். அப்போ பாவம் என்னச்சது நம்மை ஆட்கொள்ளாது. அப்ப இந்த சரீரம் என்னச்சது, இருள் அடையவே அடையாது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. நீங்க கட்டி வைத்திருக்கிற அந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குங்க. ஏசப்பா, என்னால முடியாதுப்பா, நான் ஒரு பலகீனமாக இருக்கிறேன், என்னுடைய பலகீனத்துல உங்களுடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் என்று ஒப்பு கொடுங்க. அந்த பாவம் உங்களை விட்டு விலகி செல்லும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். அப்போது உங்க சரீரம் நிச்சயம் வெளிச்சமாயிரும். உங்க சரீரம் இருள் இருக்காது, உங்க சரீரத்தில் பாவம் இருக்காது. அப்படியானால் தேவ ராஜ்யத்தில் நீங்க நிச்சயமாக பிரவேசிக்க முடியும். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.